தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். தமிழக வெற்றி கழகத்துக்கு தற்பொழுது நல்ல அரசியல் ஆலோசகர்கள் தேவைப்படுகிறார்கள். தற்பொழுது விஜய்க்கு அரசியல் ஆலோசகர்களாக புஷி ஆனந்த், ஜான் அரகிசாமி, அருண்குமார், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் உள்ளார்கள். அவர்கள் அரசியல்வாதிகள் கிடையாது. அவருக்கு நல்ல அரசியல் ஆலோசனை சொல்ல அரசியல் ஆலோசகர்கள் தேவைப்படுகிறார்கள். செங்கோட்டையனுக்கு ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தூதுவிட்டுள்ளது. ஆனால் தற்பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் காலத்து அமைச்சர் ஒருவருக்கு தமிழக வெற்றி கழகம் தூதுவிட்டுள்ளது. அவரும் சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆம், எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சராக இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக 1987ஆம் ஆண்டு இரண்டுபட்ட போது இவர் செல்வி ஜெயலலிதா பக்கம் சென்றார். பின்பு நெடுஞ்செழியன் பக்கம் சென்றார். பின்பு பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்தார். பின்பு தேமுதிகவில் இணைந்து சட்டமன்ற உறுப்பினராகி எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்தார். பின்பு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் சேர்ந்தார். கடந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். பின்பு ஓபிஎஸ் பக்கம் சென்றுள்ளார். தற்பொழுது ஓபிஎஸ் அணியில் உள்ளார். அவருக்கு வயது 88. நேற்றைய தினம் அவருக்கு பிறந்த நாள். அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் ஆலோசகர். விஜயகாந்துக்கு அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு ஐடியா கொடுத்ததே அவர்தான். செல்வி ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சு எதிர்கட்சி அந்தஸ்து பெறுவதற்கு காரணமானவரும் அவர்தான். ஒரு சிறந்த ஒரு அரசியல் ஆலோசகர். தற்பொழுது ஓபிஎஸ்க்கு அரசியல் ஆலோசகராக உள்ளார். தமிழக வெற்றி கழகம் அவருக்கு தூதுவிட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரன் இணைய போவதாக செய்திகள் வருகின்றன.